சுட சுட 10 சாப்பிட்டாலும் பத்தாது. ஸ்நாக்ஸாகவும் செஞ்சு கொடுக்கலாம், டிஃபனாகவும் செஞ்சு கொடுக்கலாங்க. அதுக்கு ஒரு மிக்சிங் பவுலில் 1 கப் அளவு கோதுமை மாவு, கொஞ்சம் உப்பு, தேவையான அளவு தண்ணி சேர்த்து சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சிட்டு கொஞ்சமாக எண்ணெய் தடவி ஒரு 5 நிமிஷம் ஊற விட்டுடுங்க. இப்போ இன்னொரு ஃப்ரை பேனில் ஃபில்லிங் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி ஜீரகம், வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதங்கின பிறகு இதில் மஞ்சத்தூள், மல்லித்தூள், மிளகாய்த்தூள், கரம் மசாலா பொடி, கூடவே உப்பு, 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு கலந்துட்டு இதில் 2 முட்டையை உடச்சி ஊற்றிக்கங்க. உடச்சி ஊற்றி நல்லா பொரிஞ்சு வந்ததும் இதோட ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி இலைகளை தூவி கலந்துட்டு அடுப்பு ஆஃப் பண்ணி இதை இறக்கி ஒரு பவுலில் மாற்றி ஆற விட்டுடுங்க. ஆறட்டும். மாவு ஒரு 5 நிமிஷம் ஊறிடுத்து இருந்தாலும் அழுத்தி ஒரு முறை பிசைஞ்சிட்டு பிசைஞ்ச மாவை சின்ன சின்ன உருண்டைகளாக பூரி சைஸுக்கு உருண்டைகளாக உருட்டி எடுத்து வச்சுட்டு இப்போ ஒரு உருண்டையை கோதுமை மாவில் பெரட்டி எடுத்து தேய்க்கிற மனையில் வச்சு நல்லா மெலிசாக தேய்ச்சிக்கங்க. தேய்ச்சி இதே மாதிரி எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்டிங்கன்னா நம்மளுக்கு ஸ்டஃபிங் வைக்க ஈஸியாக இருக்கும். இப்போ தேய்ச்ச மாவில் நடுவில் ஆற வச்ச முட்டை மசாலா ஃபில்லிங்கை வச்சு இன்னொரு தேய்ச்ச மாவை மேலே போட்டு ஓரங்களை நல்லா அழுத்தி விட்டு இது மாதிரி மேல் முடியால் கட் பண்ணி எடுத்துகிட்டு எக்ஸ்ட்ரா இருக்க மாவை திரும்பவும் உருண்டையாக உருட்டி தேய்ச்சிக்கங்க. இப்போ ஃபில்லிங் வச்சு சூப்பராக ரெடியாக எடுத்து இதை ஷாலோ ஃப்ரை பண்ணி எடுத்துக்கங்க. அதுக்கு ஃப்ரை பேனில் 2 குழிக்கரண்டி அளவு எண்ணெய் ஊற்றி சூடானதும் இதில் எத்தனை உள்ளே சேர்க்க முடியுதோ சேர்த்து 2 சைடும் செவந்து பொன்னிறமானதும் எடுத்து கொடுத்து பாருங்கள். செஞ்ச உங்களுக்கு ஒன்று கூட மிஞ்சாது. சுட சுட சாப்பிட ரொம்ப அருமையாக சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.